ஒரு சேனல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது 70 மார்க்ஸ் தான். 70 மார்க்ஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிவிஷன் எழுத போகிறீங்க. செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் பார்த்திங்கன்னா டைம் வந்து உங்களுக்கு 3 hours இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க் வந்து 15 மார்க்ஸும் புக் பேக்லேருந்து தான் கேட்டிருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று தான் வந்து புக் இன் சைட்லேருந்து கேட்டிருப்பாங்க. டூ யூ நோ அந்த மாதிரிலேருந்து கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து இதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். அதனால தான் நான் ஆன்சர் மார்க் பண்ண வச்சுருக்கேன். எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தெரியுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா 6 2 மார்க் கேட்டிருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டு பார்த்திங்கன்னா கிவ் எனி 2 uses ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கண்டிப்பாக கேட்பாங்க. நிறைய இதில் கேட்டிருக்காங்க. அப்புறம் டிஃபைன் பிஹெச் நீங்களே ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த கொஸ்டினும் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நான் நிறைய கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கேன். அதனால் இந்த படிச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதில் நீங்கள் வந்து 6 2 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி வரும். கம்பல்சரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24th கொஸ்டின் இந்த அந்த ஈக்குவேஷன் இந்த பேலன்ஸ் பண்ணணும் எத்தனாயிக் ஆசிடை. இது ஈஸி தான். ஃபைன் A and B நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 மார்க் அப்புறம் 3 மார்க் தான். 3 மார்க் அதே தான் 3 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். அதில் வந்து ரைட் நோட் ஆன் ஜியோலஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய இதில் கேட்டிருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 33rd கொஸ்டின் தான் வந்து இதில் கம்பல்சரி. Establish relationship between the solubility product and molar solubility for the following. இதுதான் இம்பார்ட்டண்ட். இதில் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் டியில் வந்து 5 மார்க் தான். 5 மார்க் உங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். கெமிஸ்ட்ரியில் பொறுத்தளவுக்கு A and B தான் மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு 3 மார்க் ஒரு 2 மார்க் கலந்த மாதிரி கேட்பாங்க. ஏதாச்சும் ஒரு வாட்டி தான் வந்து 5 மார்க் அப்படியே கேட்டு வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து 34th A and B இதில் எதனா ஒன்று அட்டன் பண்ணுற மாதிரி வரும். அதே தான் 35லையும் A or B ரெண்டுத்தில் எதனா ஒன்று. இதில் 5மே அட்டன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் 25 மார்க்ஸ் கிடச்சிரும். பார்ட் டிலேருந்து. பார்ட் சியில் நீங்கள் 6 அட்டன் பண்ணிட்டிங்கன்னா 18 மார்க்ஸ் கிடச்சிரும். அப்புறம் பார்ட் பியில் வந்து 12 மார்க் கிடைக்கும் 6 அட்டன் பண்ணிங்கன்னா. கம்பல்சரி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிடலாம். 1 மார்க் தான் உங்களுக்கு 15 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. 1 மார்க் நீங்கள் ஃபுல்லாக புக் பேக் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 இதை படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். 1 மார்க்ஸ் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு 70 மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுக்கிறதுக்கு இந்த வாட்டி கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தா தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ரிவிஷன் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஷின் பேப்பர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பரில் பார்க்கலாம். பை.